Hi everyone, welcome back to Katral Kananjam channel. 10th standard science சப்ஜெக்டில் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 5 அக்கோஸ்டிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 71 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் லாங்கிடியூடனல் வேவ், செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ. ஃபிஃப்த் கொஸ்டின் நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வை டஸ் சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்டர் ஆன் ஏ ரெய்னி டே தென் ஆன் ஏ ட்ரை டே. செகண்ட் கொஸ்டின் why does an empty vessel produce more sound than a filled one, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் why the ceilings of concert halls are curved. ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் 2 cases in which there is no Doppler effect in sound, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேசஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ultrasonic vibration, state 3 uses of ultrasonic vibrations, name 3 animals which can hear ultrasonic vibrations, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் அன் எக்கோ, ஸ்டேட் 2 conditions necessary for hearing an echo, what are the medical applications of echo, how can you calculate the speed of sound using echo, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ப்ராப்ளம் கார்னர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 2 ப்ராப்ளம் நீங்கள் செக் பண்ணி படிச்சிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 89 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ஆன்சரின் 1 or 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ டிஸ்கவர்ட் நேஷனல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் இஃப் ஏ இஸ் ஏ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் விச் எமிட்ஸ் அண்ட் particle produces, write the atomic number and mass number of element A, ரொம்ப important question. next பார்த்தீங்கன்னா 6th question what is the average energy released from a single fission process. 7th question which hazardous radiation is the cause for the genetic disease. next பார்த்தீங்கன்னா 10th question give the SI unit of radioactivity, ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஃபியூ சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் 1 ரான்டஜன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டேட் சாடி அண்ட் ஃபாஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் இன் ஜப்பான் சம் ஆஃப் த நியூ பார்ன் சில்ட்ரன் ஆர் ஹேவிங் கான்ஜெனிட்டல் டிசீசஸ் வை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி. 9th கொஸ்டின் கிவ் எனி 2 uses of ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 11 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ். செகண்ட் கொஸ்டின் கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 3 கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 153 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் why does the reaction rate of a reaction increase on raising the temperature, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஃபோர்த் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் கால்டு தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் ஹவு டஸ் pH பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரிடே லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் ஏ கெமிக்கல் ஈக்குலிபிரியம், வாட் இஸ் இட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 4 கொஸ்டின்ல இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 171 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த சிம்பிளஸ்ட் கெட்டோன் அண்ட் கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் how is ethanoic acid prepared from ethanol, give the chemical equation. Fifth question how do detergents cause water pollution, suggest remedial measures to prevent this pollution ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் differentiate soaps and detergents ரொம்ப important question, நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் கால்டு ஹோமோலோகஸ் சீரியஸ், give any 3 of its characteristics ரொம்ப important question. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் how is ethanol manufactured from sugar cane, நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாம் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 283 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் இன் ஏ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் விச் ஆர்கானிசம் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாசில் பேர்ட். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் கால்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஆர்கியோபெட்ரிக்ஸ் கன்சிடர்ட் டு பி த கனெக்டிக் லிங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் எத்னோபாட்னி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த ஃபாசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் ஏ டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் எவல்யூஷன் ஹவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டஸ் ஃபாசிலைசேஷன் அக்கர் இன் பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 20 ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 298 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஃபோர்த் கொஸ்டின் நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நேம் 2 மைஸ் ஹைபிரிட்ஸ் ரிச் இன் அமினோ ஆசிட் லைசின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொமேட்டிக் ஜெனிதெரபி அண்ட் ஜெர்ம் லைன் ஜெனிதெரபி. பி அன்டிஃபரன்ஷியேட் செல்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் மியூச்சுவேஷன் ப்ரீடிங் வித் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வித் எ நீட் லேபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் ஜீன் கிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீசஸ்.
இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 312 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மென்ஷன் த டிசீசஸ் காஸ்டு பை டொபாக்கோ ஸ்மோக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் வாட் இஸ் மெட்டஸ்டசிஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் ஹவு டஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி அக்கர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த வேரியஸ் ரூட்ஸ் பை விச் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் டேக்ஸ் பிளேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு இஸ் கேன்சர் செல் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஏ நார்மல் செல். தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் வாட் ப்ரிகாஷன்ஸ் கேன் பி டேக்கன் ஃபார் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீசஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சஜஸ்ட் மெஷர்ஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் ஆல்கஹாலிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் அக்கரன்ஸ் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், கேன் இட் பி மாடிஃபைட், இஃப் எஸ் சஜஸ்ட் மெஷர்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 327 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன். தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வை ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் டு பி கன்சர்வ்டு. 5th கொஸ்டின் சோலார் எனர்ஜி இஸ் ரெனியூவபிள் எனர்ஜி ஹவு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் ஹவ் ஆர் இ வேஸ்ட் ஜென்ரேட்டட், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் பயோகேஸ், நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். இந்த 3 கொஸ்டின்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். செகண்ட் கொஸ்டின் ஹவு வில் யூ ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எனுமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், அடிக்கடி கேட்குறாங்க. 5th கொஸ்டின் வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.